வணக்கம் நேயர்களே. 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு 525 வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 525 வாக்குறுதிகளில் எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிறத தான் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் திமுக மக்களுக்கு கொடுத்து ஏமாற்றின 2 வாக்குறுதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 2 வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுக ஏமாத்தின 2 வாக்குறுதிகள் என்ன அப்படின்னா, வாக்குறுதி எண் 249 மற்றும் 254 பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாரதியாரோட பிறந்த நாள் அன்னைக்கு தமிழ்நாடே நடுங்கி போகிற மாதிரியான ஒரு கொலை இன்னைக்கு கடலூரில் நடந்திருக்கு. தனது தங்கைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு காமுகனை கழுத்து அறுத்து கொலை செஞ்சிருக்காங்க ஒரு பாசக்கார அக்கா. தங்கையோட மானத்தை காப்பாற்ற கத்திய கையில் எடுத்த அந்த அக்காவின் கதையை கேட்கும்போது 2021 ஆண்டு ஸ்டாலின் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எண் 249 மற்றும் 254 நம்மளோட நினைவுக்கு வருது. திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 249 என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்து பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும், பணிபுரியக்கூடிய இடங்களில் சட்டப்படி அமைக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு குழுக்களை முறையாக அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரையும் செய்யலை. திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 254 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருவாரியாக இணையவழி தகவல் பரிமாற்றங்களின் மூலமாக தான் நடைபெறுது. இதை தடுக்கிறதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் சைபர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் திமுக அரசு இதுவரை செய்யலை. இந்த பணிக்கென தகவல் தொழில்நுட்ப கல்வி பெற்றவர்களுக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு காவல் நிலையங்களில் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரையும் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் செய்யலை அப்படிங்கிறதா பதிலாக இருக்கு. ஸ்டாலின் சொன்னதை செஞ்சாரா? இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்கு. தனியார் நிறுவனங்களை விடுங்க, அரசு அலுவலகங்களில் கூட பாதுகாப்பு இல்லை. முதல்ல பெண் காவலர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. திமுக வாக்குறுதி எண் 254 சொன்னபடி சைபர் காவல் நிலையங்கள் எத்தனை அமைக்கப்பட்டது சொல்லுங்க. இன்றைக்கு பள்ளி செல்லும் மாணவி தொடங்கி பல்லு போன பாட்டி வர யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத விட இந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த குற்றங்களை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிறது தான் வேதனையோட உச்சமாக இருக்கு. காமுகன்களை காப்பாற்றும் வேலையை ஸ்டாலின் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள புகுந்து ஒரு மாணவியை சீரழித்த ஞானசேகரனை காப்பாற்ற திமுக அரசு முயன்றது அப்படிங்கிறது தான் நிலவரம். அரக்கோணம் தெய்வ செயலுக்கு அரணாக இருந்தார்கள் திமுகவினர் அப்படிங்கிறதும் கள யதார்த்தமாக இருக்கு. சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் மீது ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொன்னபோது அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்ததே திமுக அரசு தான். கட்சியா இல்லை காமுகன்களோட காப்பகமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு திமுகவோட நிலைமை இருக்கு. ஸ்டாலினோட நேரடி கண்காணிப்புல இருக்கும் காவலர்கள் பெண்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி அரசு ஊழியர்களும் ஆளும் கட்சிக்காரர்களுமே காமுகன்களாக மாறி வரும் நிலையில மற்றவர்களுக்கு எப்படி பயம் இருக்கும்? அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னா பெண்கள் வன்முறையை கையில தான் எடுக்க செய்வாங்க. அதன் வெளிப்பாடு தான் இந்த கடலூர் கொலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கடலூர்ல மட்டும் இல்லைங்க, தருமபுரி அருகே கூட பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவனை சிலர் கொலை செஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சியில இப்படியான அவலங்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. குடும்ப பெண்களும் ஆண்களும் இன்னைக்கு குற்றவாளியாகி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் தனது குடும்ப வளர்ச்சியில மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் செய்த துரோகம் இல்லையா?